14ஆம் வசனத்தை யாராச்சும் ஒருவர் வாசிப்பீர்களானால் யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களே. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். என்ன ஆயிட்டாங்களா? அவருடைய ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அதாவது பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமாய் கூட அவங்க எகிப்துல போய் அடிமைகளா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ராஜா மறித்து இன்னொரு ராஜா வந்த பிறகு அவன் நினைக்கிறான், இவங்க சுதந்திரமா விட்டோம்னு நினைச்சுக்கல, இவங்க சுதந்திரமா விட்டோம் இவங்க நம்ம மேல யுத்தம் பண்ணி இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி ஏறக்குறைய என்ன பண்ணானா அவனை அடிமைப்படுத்தினானா. அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பரிசுத்த வேதம் சொல்லுது அவன் வாழ்க்கை கசப்பாய் மாறினது அப்படின்னு சொல்லி. அதை யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 23, 24, 25 வசனத்தை வாசிக்கிறேன். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். என்ன பண்றாங்க சொல்லு? நான் அப்பப்போ நான் சட்டத்துல கேள்வி கேட்க சொல்லுவேன். இந்த கேள்வி கேட்கும்போது நீ பதில் சொன்னதான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya ஹalleluya. அந்த யூத் பிள்ளைகிட்ட பேசி 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 இந்த பழகிடுச்சு. நான் சட்டத்துல பேசி கேட்ப நிக்க வச்சு நல்லா சொல்லுங்கன்னு கேட்டுருவேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? யாரெல்லாம் கேட்காம கேட்டுருவேன். சரிங்களா? அப்படி சொல்லணும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. என்ன ஆச்சு? முறையிட்டு இருந்தாங்க. அப்புறம் வாசிங்க வாசிங்க தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்ன கேக்குறாரு? சத்தம் வச்சு என்ன கேக்குறாரு? பெருமூச்சுனா என்ன தெரியுமா? சொல்லுங்க உங்களை பார்த்து. பெருமூச்சுனா என்ன? சொல்லுங்க. பெருமூச்சு வருதுன்னா என்ன? ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? ஐயோ அவனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? உள்ளத்தின அடிய வயிற்றுல ஒரு பெரிய மூச்சு வர்றான் பாத்தீங்களா? அந்த பெருமூச்சு. அப்புறம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு சபையில வந்திருக்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இதுவரையிலும் வாழ்க்கையில கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதுவரையிலும் எத்தனை பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள், தவிப்போடு இருந்திருக்கலாம். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்துல பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மாத்திரம் ஏன் குடும்பத்துக்கு மாத்திரம் ஏன்பா, எங்களுக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை கேட்டீங்களே? உங்களுடைய முறையீடு கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. நீங்க விடுகிற பெருமூச்சு சத்தம் பரலோகத்தில் இருக்க தேவனுக்கு கேட்கப்பட்டது. அதனால கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, இந்த சபையோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்க போறாரு. ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? என்ன பண்ண போறாரு? ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை என் கர்த்தர் நினைத்தருளினார். இன்னைக்கு இந்த சபை மேல இருக்கிற உடன்படிக்கை கர்த்தர் நினைத்தருளி இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்க போறார். ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேலனை யோசிப்பாங்க, வாழ்க்கை கசப்பா மாறிடுச்சு. அவங்க சந்தோஷமே இல்லை. அவன் வாழ்க்கை முழுவதும் கசப்பான வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்லுவதுன்னு தெரியல. அவன் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை? என் வாழ்க்கை கசப்பாயிடுச்சு. ஒருவேளை மரணம் நேர்ந்தாலும் சந்தோஷமா இருக்குமே, நான் மறித்து போனாலும் சந்தோஷமா இருக்குமே சொல்லி ஒவ்வொரு நாள் அவன் புலம்புற சத்தம் ஆண்டவருடைய காதுல கேட்க ஆரம்பிச்சு. கேட்கிற தேவனுடைய வந்திருக்கிற அத்தனை பேரை பார்த்து சொல்றேன், நீ ஆண்டவர் சமூகத்தில் விட்ட கல்வி என் குடும்பத்துக்காக புள்ளவன் அல்ல, உன் பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக புள்ளவன் அல்ல. ஐயோ அடிமைத்தனத்தில் இருக்கிறோமே, எங்களை விடுவிக்க ஒருவரும் இல்லையே, அடிமையாக இருக்கிறோமே, எங்களை விடுவிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி, எங்களை குணப்படுத்த ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி கேட்கிற தேவனுடைய எவ்வளவு வாய்ப்புள்ள முடியும், எவ்வளவு வாய்ப்பு பெருமூச்சு விட்டியோ, இன்னைக்கு கர்த்தர் அந்த பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறார். யோசனை பண்ணிட்டாங்க. நான் விடுகிற பெருமூச்சின் சத்தம் இன்னைக்கு என் பிள்ளைங்க கேட்கிறாங்கன்னு தெரியாது, என் பெற்றோர் நான் விடுகிற பெருமூச்சு சத்தத்தை கேட்கிறாங்கன்னு தெரியாது, என் கூட பழகினவங்க நான் விடுகிற பெருமூச்சு சத்தத்தை கேட்கிறாங்கன்னு தெரியாது.
வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்க விடுகிற பெருமூச்சின் சத்தம், இஸ்ரவேல் ஜனங்க விடுகிற அந்த பெருமூச்சின் சத்தம் அவருடைய சமூகத்துக்கு நேராய் போனது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் நல்லவர்? நீங்க விடுகிற பெருமூச்சின் சத்தம் பரலோகத்துல கேட்குதுமா? நீங்க விடுகிற பெருமூச்சின் சத்தம் பரலோகத்துல கேட்குது. சபையாய் நீங்க சேர்ந்து விடுகிறது அந்த பெருமூச்சின் சத்தம் என் பரலோகத்துல கேட்டுக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அதை நினைத்திருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, ஆபிரகாமே உன் சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அதே போலதான் இன்னைக்கு சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற உங்களையும் என்னையும் பார்த்து நான் சொல்றேன், இந்த சபை மேல கர்த்தர் செய்த உடன்படிக்கை கொண்டு இன்னைக்கு உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி அனுப்ப போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசாரு ரொம்ப வேதனைப்பட்டாரு. எத்தனையோ பேர் வரலையே, எத்தனையோ ஜனங்க வரலையேன்னு சொல்லி அவங்க யாரும் வரலன்ற ஒரு காரணம் கர்த்தர் ராத்திரியில சொப்பனத்தின் அழகா காண்பித்து கொடுத்தார். என் கர்த்தர் ராத்திரியெல்லாம் தூங்கவே விடல, என்னை அழ வைக்கிறாரு, என்னை புலம்ப வைக்கிறாரு, என்னை நடக்க வைக்கிறாரு, கர்த்தரை அழ வச்சாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்காம போவே மாட்டாருமா. என் முழங்கால முடக்கின என் கர்த்தர் என்னை முழங்கால் பண்ணிட வச்சுட்டு இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாருனாக்கா இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்காம அனுப்பவே மாட்டாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களே, சந்தோஷமா சொல்லுங்களே, இன்னைக்கு விடுதலை ஆகாம, இன்னைக்கு இந்த அடிமைத்தனத்துல இருந்து இன்னைக்கு என்ன கர்த்தர் விடுதலை ஆக்காம இந்த இடத்தை விட்டு அனுப்ப போக மாட்டாரு. அல்லேலூயா. 430 வருஷம், எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவனால சந்தோஷமா பேச முடியாது, சந்தோஷமா எங்கே போக முடியாது, எந்த காரியம் செய்ய முடியாது, அவங்களுக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட முடியாது, அவங்களுக்கு பிடிச்ச வஸ்திரத்தை அவங்களால போட முடியாது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. 430 வருஷம் அவங்க அடிமைகளா இருந்தாங்க. அந்த சத்தம் எங்க கேட்குது? பரலோகத்துல கேட்குது. இன்னைக்கு நீ நானும் முறையிடுகிற சத்தம், இன்னைக்கு நீ நானும் விடுகிற பெருமூச்சின் சத்தம் என் பரலோகத்துல கேட்டுக்கொண்டு இருக்குமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு கேட்டாலும் கேட்கலாம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு கேட்டாலும் கேட்கலினாலோ பரவாயில்ல, பரலோகத்துல இருக்கிற என் அப்பா கேட்கிறாரு. என் பெருமூச்சின் சத்தம், என் பெருமூச்சின் சத்தத்தை என் அப்பா கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் சும்மா இருந்துட்டாரா? இல்ல இல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மோசையை அனுப்புறார். ஒரு மோசையை கூப்பிடுறார், மோசே நீ ஆடு வச்சது போதும், வாப்பா நீ வா, என் ஜனங்க பாரு அவங்க வேதனை பண்றாங்க, கஷ்டப்படுற. 3ஆம் அதிகாரத்தை யாத்திரை புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீங்க, அழகா வேதத்தை சொல்லப்பட்டு என் ஜனங்க பண்ணுகிற கஷ்டத்தை, என் ஜனங்க பண்ணுகிற பெருமூச்சு சத்தத்தை நான் கேட்கிறேன். அவங்க துன்பத்தோடு இருக்கிறாங்க, துயரத்தோடு இருக்கிறாங்க. மோசே நீ போய் அவங்களை விடுதலை ஆக்கு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய பிரதான மோசே வந்திருக்கிறாருமா, உன்னையும் என்னையும் விடுதலை ஆக்க முடியாது. ஏதோ பரலோகத்தின் மகிமையை விட்டு உனக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு அவர் இங்க வந்திருக்கிறாரு. பிரதான மோசையாய் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அல்லேலூயா. 190 வருஷம் தான் இந்தியா அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. தேசத்தை காக்குற தேச தலைவர்களா எழுந்து நின்று யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க, போராட ஆரம்பிச்சாங்க. தேசத்துக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இனி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். நம்மளை விடுதலை ஆக்கிற பரம தகப்பன் இறங்கி வந்திருக்கிறாரு. நம்மை உண்டாக்கி நம்ம சிருஷ்டித்த தகப்பன் இறங்கி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு விடுதலை. அடிமை எதுல நீ அடிமைப்பட்டு இருக்கிற, எந்த விஷயத்துல அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? ஒருவேளை குடும்பத்தில் அடிமைப்படுத்துறாங்களா? நீ செய்ய வேலை செய்யறது அடிமைப்படுத்துறாங்களா? எந்த இடத்துல அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? ஓ பெருமூச்சின் சத்தம் பரலோகத்துல கேட்கப்பட்டாச்சு. இன்னைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை ஆக்கி அனுப்ப போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசனை பண்ணுங்க. முதல்ல அவர் முறையிடுதலை கேட்டாரு, இரண்டாவது பெருமூச்சு சத்தத்தை கேட்டாரு, மூணாவது ஒரு காரியம் அவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். கேட்கிற தேவர்களே, சபையோடு இணைக்கப்பட்டு இருப்பாயானால் சபைக்கு வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களோடு தான். நீ சபையோடு இணைக்கப்பட்டு இருப்பாயானால், சபையோடு நீ அங்கீகரிக்கப்பட்டு இருப்பாயானால், இந்த சபையில ஒரு பொருளாய் ஒரு தூணாய் இருப்பாயானால், இந்த சபைக்கு ஏறெடுக்கிற இந்த சபைக்கு வருகிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உன்னுடைய வாக்குத்தத்தங்களாக இருக்கும். அல்லேலூயா,
யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் உன் அடிமைத்தனத்தை மாற்ற போறாரு. இன்னைக்கு உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போறாரு. உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? நீ போ உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்ந்து, அதுதான் கர்த்தர் பார்க்க ஒரு காரியம். எத்தனை பேர் சொல்றீங்க என்ன கர்த்தர் விடுவிச்சாச்சு? believe or not, நீ விசுவாசிங்க, விசுவாசிக்கிறது மாத்திரம் சொல்லுங்க, என்ன கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார், என்ன கர்த்தர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. ஒருவேளை 20 வருஷமோ, ஒருவேளை 30 வருஷமோ, இல்ல பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை அடிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்றீங்களா? இன்னைக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டார். விசுவாசிகள் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுறாமா? ஹalleluya, ஹalleluya. அது மாத்திரம் இல்ல, நீங்க லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்பீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ல இருந்து 13 வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல வியாதியா இருக்கிற பலவீனத்தோடு இருக்கிற ஒரு சகோதரியை குறித்து வேதமான சொல்ல வாசிங்களே. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹalleluya. யோசனை பண்ணி பாருங்க, வேதம் சொல்லுது, நீங்க 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா வேதம் சொல்லுவோம், 18 வருஷமா விசாசனம் கட்டி வைத்திருந்த பலவீனம். நம்ம நினைக்கிறோம் அம்மாக்கு சுகர் இருந்தா பிள்ளைங்களுக்கு சுகர் வரும், அப்பாவுக்கு சுகர் இருந்தா பிள்ளைங்களுக்கு சுகர் வரும். இன்னைக்கு கர்த்தரை உழைக்கப்படாது. பரம்பரையா வம்சமா வருகிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் இன்னைக்கு உடைக்கப்படாது. வசனம் சொல்லுது 18 வருஷமா அந்த சகோதரி, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் யோசனை பண்ணி பாருங்க. 18 வருஷம் ஒரு உங்க மேல ஒரு 50 கேஜி வச்சுருந்தாங்க, நீங்க நிம்மதி வாழ்த்து பார்ப்பீங்களா? உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு 50 கேஜி ஒரு மூட்டையை தூக்கிது எப்படி மேல அண்ணாந்து வாழத்தை பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. அப்ப யோசனை பண்ணி 18 வருஷமா அந்த மாதிரி நிம்மற கூட முடியாம அவங்க கூனியா 18 வருஷமா நடக்கிறாங்க, போறாங்க, உட்கார்றாங்க, பேசுறாங்க, சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா தேவாலயத்துக்கு போறாங்க. ஆனா 18 வருஷம் அவங்க கூனியாவே இருக்கிறாங்க. அவரை நிமிர்ந்து வானத்தை பார்க்க முடியல. என் கர்த்தர் ஒரு நாள் அங்க போனாரு. அங்க போய் சொல்றாரு, அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, பிசாசானவன் 18 வருஷமா கட்டி வைத்திருந்த கட்டை இன்னைக்கு நான் உடைக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். கேட்கிற தேவக்குள்ள நேற்று ராத்திரி அதிகாலை 4 மணிக்கு இருக்கோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது அநேக கதவுகளை கர்த்தர் காண்பித்தார், அநேக வீடு வாசல்களை கர்த்தர் காண்பித்தார். அந்த இடத்துல மாந்திரிகத்தால் கட்டப்பட்டு இருக்கிறத கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நின்று மாந்திரிகத்தால் கட்டப்பட்டு இருக்கிறதை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அப்ப கர்த்தர் சொன்னாரு, 18 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமா கட்டப்பட்டு இருக்கிற இந்த ஜனங்களுடைய கட்டுகளை இன்னைக்கு நான் அறுக்க போகிறேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா வீட்டு வாசப்படி எப்படி இருக்குன்னு கர்த்தர் நேற்று ராத்திரி அதிகாலையிலே எனக்கு காண்பித்து கொடுத்தாரு. அந்த வீடு பிசாசால கட்டப்பட்டு இருக்கு. பல பிரச்சனை நிமித்தம், பல போராட்ட நிமித்தம், பல அந்தகார வல்லவன் கிரியைகள் நிமித்தம் அது கட்டப்பட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய குமாரன். சொல்லுங்க, யாரு? ஆபிரகாமுடைய குமாரன், குமாரத்திகளா இருக்கிறோம். இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இன்னைக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை, போராட்டம், நிந்த, அவமானம், வியாதி, பலவீனம் இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை இன்னைக்கு கர்த்தர் தலை நிமிர செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறது மாத்திரம் சத்தமா ஒரு ஆவணாலையா சொல்லலாமா? உன்னை தலை நிமிர செய்ய போகிறாரு. உன் தலை நிமிர போகுது. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ போதும், நீ மறைந்து வாழ்ந்தது போதும், நீ கூடி குனிஞ்சது போதும். உன் தலையை உயர்த்துகிற என் கர்த்தர் உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. 18 வருஷம் கட்டப்பட்டிருச்சு. எத்தனை வருஷம் கட்டப்பட்டுச்சு எனக்கு தெரியல. வாழ்க்கையில் எத்தனை வருஷமா கட்டு இருக்குன்னு தெரியல.
ஆனா கர்த்தர் இன்னைக்கு விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் சொல்றீங்க நான் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன்? கேட்கிறதே போலே இன்னைக்கு நான் விடுதலை பெற்றுக் கொள்றேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். என் பலவீனத்திலே கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். என் பலவீனத்திலே கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். என்னை அடிமைப்படுத்தி வச்சு என்னை கட்டி வச்சிருந்த பிசாசுவின் சகல கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் இன்னைக்கு என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கர்த்தர் ஒரு நிமிர செய்யணும். எத்தனையோ பிசினஸ் பண்ணி பார்த்துட்டு தோல்வி 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 தோல்வி. எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு என் சரீரத்தில் எல்லாமே நார்மல் நார்மல்ன்றாங்க, ஆனால் என் வாழ்க்கையில தோல்வி. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்க தலையை நிமிர வச்சிருக்கார். நிமிர்ந்து அவரை பார்த்து மகிமைப்படுத்த ஆரம்பிச்சு, கரைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சு. கேட்கிறதே புரியுது. ஒரு சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. மஞ்சள் சிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காங்க. அவர் சகோதரி குறித்து ஒரு சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் என்னுடைய யூத் மீட்டிங் வந்து ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கிற லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஒரு நாள் அவங்க ஆன்லைன் வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணாங்க. நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சோம். மறாவது நாள் காலையில் ஒரு 6 மணி இருக்கும், எனக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, மஞ்சள் சிஸ்டர் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு அவனால் தாங்க முடியல, வழியில துடிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, அவன் செத்துடுறேன் அப்படின்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க. சரி சிஸ்டர் அவன்கிட்ட போனை கொடுங்க, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் ஜெபிக்க 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 ஆவியார் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றாரு, சங்கீதம் 51 மாத்திரம் படிக்க சொல்லி ஜெபம் பண்ணது போது நிற்க வை அப்படின்ட்டாரு. சரி அவளை பார்த்து சொல்ல, சிஸ்டர் உங்கள்கிட்ட பைபிள் இருக்குமானால் உங்களுக்கு படிக்க தெரியுமானால் தயவு செஞ்சு சங்கீதம் 51 மாத்திரம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லி அந்த போனை வச்சுட்டேன். மறுபடியும் ஒரு 2 நாள் விட்டுட்டு மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எத்தனையோ துக்குள்ள ஃபாஸ்டர்ஸ் வந்தாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க, அப்ப மாத்திரம் தான் எங்களுக்கு விடுதலை வந்துச்சு, அப்ப மாத்திரம் சந்தோஷமா இருப்பேன். ஒரு நாள் நல்லா இருந்தேன், மறாவது நாள் பிரச்சனை வந்துடும், மறாவது நாள் அதே வியாதி அதே விளைவிடும், என்னால் எழுந்து நடக்க முடியல, போக முடியல, டிராவல் பண்ண முடியல, என்னால் சாப்பாடு செய்ய முடியல, என் பிள்ளைகளை பார்த்துக்க முடியல, என் குடும்பத்தை பார்த்துக்க முடியல. நான் நீங்க சங்கீதம் 51 படிக்க சொன்னீங்களே, அதை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் நான் எங்க தவறு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரோட பேச ஆரம்பிச்சுட்டாரு. அன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு நானே டிராவல் பண்ணி போறேன், இன்னைக்கு நானே பஸ் ஏறி போறேன், பஸ்ல சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி டெய்லி காலையில் 5 மணிக்கு பிரேயர் வந்துடுறேன். யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை அனுப்பி ஒரு சுகமாக்குறது. நான் அக்கா வந்திருக்காங்க, ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா அவங்களை கேட்டு பார்க்கறாங்க. யோசனை பண்ணி பாருங்க, தேவத்துக்கு நீங்க எந்த இடத்துல நீ கூடி குறுகி இருக்க, இன்னைக்கு கர்த்தரோட விடுதலை ஆக்க வந்திருக்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆமென் சொல்லி? அது மாத்திரம் இல்லை, நீங்க தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்களானால் தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வருது, தானியேலுக்கு ஒரு போராட்டம் வருது, தானியேலுக்கு ஒரு வேதனை வருது. அவனை கொண்டு போய் சிங்கத்தின் கெபில போட ஆரம்பிச்சான். என்ன சொல்லட்டுமா, நீங்க கர்த்தரை நம்பி இருப்பீங்களா, சிங்கம் கூட கூட உங்களுக்கு பஞ்சு மத்தையா கத்தர மாட்டீங்க. சிங்க கெபி அது உங்களுக்கு பஞ்சு மத்தையா மாத்தி கொடுக்கும். சிங்க கெபில போட்ட ராஜா ராத்திரியால சாப்பிடுறத தூங்கலையா, வேதம் சொல்லுது. அவர் ராத்திரியெல்லாம் தூங்கல. ஐயோ தானியேலுக்கு என்ன ஆடுமோ என்ன ஆடுமோ என்ன ஆடுமோன்னு சொல்லி அவர் ராத்திரியெல்லாம் தூங்கல. எப்படா வீடியோ எப்பா வீடியோ எப்பா வீடியோ காத்துட்டு ஓடி வராரு. எப்படி பக்கத்துல இருந்து சொல்றாரு, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிச்சுட்டாராப்பா, உன்னை சிங்கத்துக்கு வாயில காப்பாத்திட்டாராப்பா நீ கேட்குமா சொல்ற. ராஜா நீ வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாத்திட்டார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாத்திட்டாரு. சிங்கம் ஒண்ணும் பண்ணல, என்ன சிங்கத்து மேலேயே படுக்க வச்சாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க பார்த்து சொல்ல ஆசைப்படு, இதுவரையிலும் பிசாசு பயம் காமிச்சிட்டு இருந்தான். சிங்கத்துக்கிட்ட போட்டுருவேன், உன்னை இறையாக்கிடுவேன், உன்னை கெமியில போட்டுருவேன், உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ செத்துடுவேன், உனக்கு வியாதி வந்துச்சு, நீ அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லி அவன் சிங்கத்தை காமிச்சு காமிச்சு உன்னை பயமுறுத்தி இருந்தான். ஆனா இன்னைக்கு நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு விடுதலையாக்கும்படியா அந்த சிங்கத்தை நீ விளையாடுற பொம்மையா கர்த்தர் மாத்தி கையில கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, அரண்மனையில ராஜா தூங்க முடியல,
ஆனா தானியேலோ சிங்கத்தின் கெபியில சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கிறார். யோசனை பண்ணினா, நீ கர்த்தரை தேடுகிற ஜனக்கூட்டமா இருக்குமா? இதுவரையிலும் பிசாசு பயமுறுத்து நாட்களெல்லாம் போதும். எத்தனை பேர் பயந்து இருக்கீங்க? ஐயோ மரணம் வந்துருமா, எல்லாம் நல்லா இருக்குது, திடீர்னு ஹார்ட்டுக்காரங்க சாவுறாங்களே, எனக்கு என்ன ஆயிடுமோன்னு பயந்தீங்க இல்லையா? இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், சிங்கத்தை காண்பித்து பய காமிச்சிட்டு இருந்தான். ஆனா உங்களுக்கு சொல்றேன், என் ஆண்டவருடைய பேரு யூதா ராஜ சிங்கம். சிங்கத்துக்கெல்லாம் பெரிய சிங்கம் என் ஆண்டவர், சிங்கத்துக்கெல்லாம் பெரிய சிங்கம் என் ஆண்டவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் பஞ்சு மத்தில படுக்க ஆரம்பிச்சேன். அது மாத்திரம் இல்ல, அதே தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல வாசினாக்கா, நெருப்பு சூளை 7 மடங்கு எரிந்த அக்கினி சூளையில பிசாசனை கொண்டு போய் போட்டான். இறந்துட்டாங்களா? சொல்லுங்களே, இறந்துட்டாங்களா? 3 பேர் போட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 4 பேர். தலையில இருக்கிற முடி கருங்கல, அவன் மேல என்ன வரல, நெருப்பு வாட கூட வரல. என் கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர். நீங்க நான் ஆராதிக்கிற இயேசு அப்படிப்பட்டவர். சங்கீதம் 37:40 கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ கர்த்தரை நம்புகிறபடினாலே உன்னை விடுவிக்க வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நீ கர்த்தரை நம்புவாயானால் நிச்சயமா உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை அவர் விடுதலை ஆக்க அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தரை விடுதலை ஆக்கி அனுப்ப போற எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதான் அவருடைய சத்தம், அவ்வளவுதான் அவருடைய சத்தம். இன்னைக்கு கர்த்தரை விடுதலை ஆக்காம அனுப்பவே மாட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கத்துக்கு பயந்துதான் போதும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கத்துக்கு பயந்துதானா போதும், நெருப்புக்கு பயந்துதானா போதும். இந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு அம்மா சாப்பாடு ஊட்டும் போது என்ன பண்ணுவாங்க, சூடு வச்சிரு பயங்கரம் பார்த்துருக்கீங்களா? நெருப்பு கேண்டில் பற்ற வச்சுக்குவாங்க. கேண்டில் பற்றினாங்களா அனுபவிச்சிருக்கேன். அக்காங்களாம் அப்படிலாம் பசங்கலாம் கேண்டில் பழத்தை ஊற்றிடுவேன், சூடு வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் ஊற்றிக்கிறது அவன் சாப்பிட வச்சுட்டே இருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு பிசாசானவன் நெருப்பு காமிச்சு சிங்கத்தை காமிச்சு பயமுறுத்திட்டே இருந்தான். நீங்க செய்வீனாக்கா அவன் என்ன பண்ணுவேன், கெபில போட்டுருவேன். தானியேலே நீ ஜெபம் பண்ணாம கெபில போட்டுருவேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நீ இந்த நேபுகாத்நேச்சர் சிலையை வணங்கினாக்கா உன்னை கொண்டு போய் நெருப்புல போட்டுருவேன் பய காமிச்சிட்டே இருந்தான். ஆனா கர்த்தரை நம்புறவங்களுக்கு அவங்க எதை பய காமிக்கிறாங்களோ அதே இடத்துல கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நண்பர்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்ல முடிக்க ஆசைப்படுறேன். என் நண்பனுக்கு விசுவாசம் பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்க சத்தமா? அவனுக்கு விசுவாசம் பிடிச்சிருந்துச்சு. அவனை பார்க்க போகும்போது அவன் சொல்லுவான், என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, இப்போ அப்புறம் நான் பேசுறேன். நான் வீட்டில் தேடி போகும்போது யாருமே இருக்கான். இவனை யார்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்டு கேட்டேன். ஏன் எப்போ பார்த்தாலும் அவன் தனியாக பேசிட்டே இருக்காங்க. அவன் சொல்றாங்க, நான் தெரியல, ராத்திரி ஆசனா பேச ஆரம்பிக்கிறான். உள்ள ஏற்றி போய் பார்த்தா யாருமே இருக்குல்ல, என்னவோ பேரை சொல்றான், இந்த பேய் அந்த பேய் என்னவோ பண்றான்ப்பா, ராத்திரியெல்லாம் தூங்க விடல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவான். அழ ஆரம்பிச்சான். நாட்கள் போக போக அது அவனோடு பழக ஆரம்பிச்சிச்சு, பேச ஆரம்பிச்சிச்சு, உட்கார ஆரம்பிச்சிச்சு. அவன் எங்க போனாலும் எடுத்து நிற்க ஆரம்பிச்சிச்சு. நாள் வர ஆரம்பிச்சு, அவனுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அவன் போய் சொல்றாரு, நாங்கள் ஒரு வீட்டு மேல நாங்கள் ப்ரேயர் நடத்திட்டு இருந்தோம். அந்த வீட்டு மேல ப்ரேயர் நடத்திட்டு இருக்கும். அவன் வந்தான், அன்னைக்கு வெனஸ்டே ப்ரேயருக்கு அவன் வந்தான். அவனுக்காக அவன் சொன்னான், எங்களுக்காக சொன்னேன்னு தெரியும். நான் ரொம்ப பயப்படுவேன். ஐயோ அவனுக்கு பிசாசு இருக்குன்னு நல்லாவே தெரியும். நான் சொல்லிட்டு நானும் அவனுக்காக ஜெபம் பண்றதுல வேற யாராச்சும் கூட்டம் ஜெபம் பண்ணலாம். இல்ல நீங்க தான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய கையை நண்பனுடைய கையை பிடிச்சி அவன் தலைமுறை வச்சு அவனே வேலைக்கே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். நாங்க ஜெபிக்க அது மொட்டை மாடி அவன் உள்ள அப்படியே திரும்பி உள்ள பயப்பட எங்களுக்கு பயமா இருக்கு, என்ன ஆயிடுமோன்னு. நாட்கள் ஓடிடுச்சு. இன்னைக்கு யாராத்தமா இருக்கிற அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கு. எந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்கானோ, எந்த பிசாசு காமிச்சு பயப்படுத்தினாரோ அந்த பிசாசுகளை ஓட்டுகிற ஒரு தேவ பிள்ளையா அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க, பிசாசு எதை காமிச்சு பயப்படுத்துறானோ அது மேல கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருவான். ஒருவேளை திடீர்னு எதுக்கோ சோரமா போயிருப்பீங்க டாக்டர் கிட்ட, அவன் சும்மா போன சுகர் டெஸ்ட் பண்ணுவோம், சுகர் ஆயிடுச்சு. உடனே நமக்கு என்ன வந்துடும், ஐயோ சுகர் வந்துச்சு, ஐயோ பிபி வந்துச்சு, என்ன ஆகும், தைராய்டுன்றாங்க, அதுன்றாங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னால பயம். ஆனா ஒன்று சொல்லட்டுமா, நீ கர்த்தரை நம்புற கூட்டமா இருக்கணும், நீ கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமா இருக்கணும். எந்த வியாதி வந்தாலும் இயேசு நாமத்துல அப்பால போராது கீழ்படியோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்?
என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சத்தமே காணமே. ஹalleluya. என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ஒரே ஒன்று மாத்திரம் செய்ய போறோம், முடிக்க போறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் என் பெருமூச்சு சத்தத்தை அவர் கேட்டார். ஆமாவா இல்லைங்களா? என் பெருமூச்சு சத்தத்தை கேட்டாரா இல்லைங்களா? இன்னைக்கு கர்த்தரை விடுதலை ஆக்கினாரா இல்லைங்களா? ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறதே விடுதலை. வெள்ளாவை எழுந்து வெள்ளம் எழுந்து அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். அவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். இனி என் வேலை நான் திரும்ப